கொல்கத்தாவிலிருந்து 1 மணி நேர பயண தூரத்தில் உள்ள ஒரு காலத்தில் மேற்கு வங்கத்தின் முகத்தையே மாற்றும் என்று கருதப்பட்ட ஒரு இடத்தில் நான் நிற்கிறேன். இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் உலகின் மலிவான கார் டாடா நானோவுக்கான தளமாக இருக்கும் என்று கருதப்பட்டது. இன்று என் கேமரா பர்சன் உங்களுக்கு காண்பிப்பது போல இது வெறும் அமைதியான பறந்து விரிந்த பச்சை மற்றும் சாம்பல் நிறப்பகுதியாக உள்ளது. இப்போது இங்கே இந்த எல்லை சுவரை நீங்கள் பார்க்கலாம். இது நிச்சயமாய் இது இப்போது ஒரு முழுமையான எல்லை சுவர் போல இல்லை, அதன் சில எச்சங்கள். இதுதான் நானோ அல்லது டாடா மோட்டார்ஸ் ப்ராஜெக்டுக்கான முழு ப்ராஜெக்ட் நிலம். சிலரை பொறுத்தவரை இந்த பகுதி இயந்திரத்தின் மீது விவசாயி பெற்ற வெற்றிக்கான ஒரு நினைவு சின்னம். மற்றவர்களுக்கு இது வங்கத்தின் தொழில் எதிர்காலம் புதைக்கப்பட்ட இடம். இப்போது நாம் 2026 தேர்தல்களை நோக்கி செல்லும் போது இந்த விவாதம் ஒரு நாள் கூட பழமையாகவில்லை. பிரதமர் மோடி ஜனவரியில் இங்கு வந்திருந்தார். மேலும் அவர் இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி இல்லாததற்கு மம்தா பானர்ஜி அரசாங்கமும் அதன் கொள்கைகளுமே காரணம் என்று கூறி இதை வங்கத்தின் தொழில் மயானம் என்று அழைத்தார். அதற்கு பிறகு உடனடியாக மம்தா பானர்ஜி சிங்கூருக்கு வந்தார். மேலும் வங்கத்திற்கு தொழில் வரும் அதே நேரத்தில் அது விவசாயியின் இழப்பில் இருக்காது என்று அவர் கூறினார். வங்கத்திலிருந்து டிஎம்சியின் மகா ஜங்கல்ராஜ் செல்வதும் பிஜேபியின் நல்லாட்சி வருவதும் மிகவும் அவசியம். நான் மேற்கு வங்க தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளிடமும் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். இங்கே டிஎம்சியிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கும் வரை உங்கள மகன்களுக்கும் மகள்களுக்கும் நல்ல கல்வியும் நல்ல வேலையும் கிடைக்காது. நான் முதல்ல சொல்றேன், சிங்கூர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம். எனது போராட்டத்தின் ஒரு பெரிய பகுதியாக, அதாவது 2006 8 வரை நான் சிங்கூர் மண்ணில் பல நாட்கள் கழித்திருக்கிறேன். வேலை வாய்ப்பை உருவாக்கும் நோக்கில் இங்கு 8 ஏக்கர் நிலத்தில் 9,20,00,000 ரூபாய் செலவில் சிங்கூர் வேளாண் தொழிற்பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. விவசாயமும் நடக்கும், தொழிலும் நடக்கும். விவசாய நிலத்தை ஆக்கிரமித்து அல்ல. 2006 முதல் 2008 வரை டாடா மோட்டார்ஸ் ப்ராஜெக்டுக்காக அப்போதைய இடதுசாரி அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலப்பகுதிக்குள் நான் இப்போது இருக்கிறேன். இப்போது நிச்சயமாக நமக்கு தெரிந்தபடி தற்போதைய வங்க முதல்வரான மம்தா பானர்ஜி 2006 முதல் 2008 வரை இந்த முழு ப்ராஜெக்டுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை வழிநடத்தினார். அதைத் தொடர்ந்து நிச்சயமாக அந்த போராட்டத்தின் அடிப்படையில் அவர் ஆட்சிக்கு வந்தார். இப்போது டிஎம்சி மற்றும் வங்காள அரசாங்கம் நிச்சயமாக விவசாயிகளுக்கு நிலத்தை திருப்பிக் கொடுக்க உச்ச நீதிமன்றம் வரை சென்றன. சுமார் 800 முதல் 1000 ஏக்கர் வரை கையகப்படுத்தப்பட்டது. உச்ச நீதிமன்றம் இறுதியில் அதற்கு அனுமதி அளித்தது. ஆனால் களத்தில் இந்த முழு பகுதியையும் பயிரிடக்கூடியதாக மாற்றுவதில் ஒரு சிக்கல் உள்ளது. சிங்கூர் விவசாயிகளிடமிருந்து, குறிப்பாக அந்த நேரத்தில் டாடா மோட்டார் சாலைக்காக தங்கள் நிலத்தை வழங்கியவர்களிடமிருந்து ஒரு கண்ணோட்டத்தை பெறுவது முக்கியம். இப்போது அந்த நிலம் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு நபர் என்னுடன் இங்கே இருக்கிறார். சகோதரி, உங்கள் பேர் என்ன? மஞ்சு மாந்தர். மஞ்சு அவர்களே, சொல்லுங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு நிலம் கொடுத்தீர்கள்? உங்கள் விருப்பப்படி கொடுத்தீர்களா அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்டதா? எப்படி நடந்தது? அந்த நிலத்தை எல்லோரும் கொடுத்தார்கள், அதனால் கொடுக்க வேண்டி இருந்தது. அவர்களோ இதை உடைத்து விட்டு சென்றார்கள். பிறகு 1.5 வருடங்கள் கழித்துதான் நிலம் கிடைத்ததும் இப்போது நீங்கள் விவசாயத்தை மீண்டும் தொடங்கிவிட்டீர்கள். அல்ல. ஏன்? விவசாயம் எப்படி ஆரம்பமாகும்? அதுல செங்கல், இரும்பு எல்லாம் புதைந்து கிடக்கிறது. விவசாயம் எப்படி நடந்திருக்கும்? சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு மோடி அவர்கள் வந்திருந்தார். இங்கே தொழிற்சாலை அமையாததற்கு மம்தா பானர்ஜி தான் பொறுப்பு என்று அவர் கூறினார். நாங்கள் விவசாயிகளுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்று மம்தா பானர்ஜி கூறுகிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மம்தா பானர்ஜி தான் அதை நீக்கினாங்க. ஏன்? அதை நீங்க தானே தடுத்தீங்க. விவசாயிக்காக செஞ்சிருந்தா பாருங்க, யாருடைய நிலம் போச்சோ அவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கும். இப்போ அது போயிடுச்சு. அதனால என்ன பிரயோஜனம்? என்னதான் இருந்தாலும் குழந்தைங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை வேணும்ல. இங்கே மக்கள் கட்டிட்டு இருந்தாங்க. ஒருவேளை கட்டியிருந்தா அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும்.
ஆனா யாரோ சொல்றாங்க கிடைக்காதுன்னு. எல்லாரும் வெளியிலிருந்து வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்க எல்லாத்தையும் இப்படி செஞ்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுது? பிஜேபி சொல்றது அதிக சரியா இல்ல டிஎம்சி சொல்றது அதிக சரியா? பாருங்க, யார் வந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதனால என் கருத்துப்படி கொஞ்சம் மாற்றம் வரணும். ஒரு தடவை அவங்களும் வரணும். அவங்க வேலை செஞ்சா நல்லது. நான் ஒரு விவசாயியோட பிள்ளை. ஆனா இங்க வேலையே கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் நகை கடையில வேலைக்கு போனேன். சின்ன வயசுலயே போயிட்டேன். 14 வயசுல போயிட்டேன். அது ரிட்டர்ன் வந்திருந்தது கம்பெனி வந்தப்போ, டாடா அவரே வந்திருந்தப்போ, நான் அந்த ஒரு நிலத்தை கொடுத்து ஒரு வேலை வாங்கிடலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா அது நடக்கவே இல்ல. அது நடந்தப்போ என் கருத்துப்படி தீதி செஞ்ச ஒரே ஒரு விஷயம் தப்பாயிடுச்சு. உண்மையில உருவாகி இருந்த அந்த ஃபேக்டரிக்கு பொதுமக்களோட லாஸ் நடந்தே இருந்துச்சு. யாரோட பணமும் அவங்க வீட்ல இருந்து வரது இல்ல இல்லையா? பக்கத்துல என்ன மரத்திலயா பணம் காய்க்குது? சரி, இப்போ உங்களுக்கு இனிமே என்ன ஆகும்னு தோணுது? நீங்க யாரோட பேச்ச அதிகமா நம்புறீங்க? டிஎம்சியும் தொழிற்சாலை வரும்னு சொல்றாங்க, பிஜேபியும் வரும்னு சொல்றாங்க. தொழிற்சாலை விஷயத்துல இப்போதைக்கு தீதியால செய்ய முடியலையே. உண்மையில அவங்க தானே அதை நீக்கினாங்க. போராட்டம் பண்ணி அவங்களே நீக்கிட்டாங்க. அப்ப அவங்க கொண்டு வந்தா திரும்பவும் அதே தானே ஆகும். அவங்க எப்படி கொண்டு வருவாங்க? இப்போ எதிர்க்கட்சியில இருந்து யாராவது பாட்டி வந்தா, அது சிபிஎம்மா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் என் கருத்துப்படி அது உருவாகும். சரி, நான் சின்ன வயசுல இருந்தே டிஎம்சி பண்றேன், காங்கிரஸ் பண்றேன், அப்புறம் டிஎம்சி பண்றேன். டிஎம்சி தான் பண்ணுவேன். யாராவது சாப்பிட கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி. பிரதமர் வந்தாரே, நான் இண்டஸ்ட்ரி வரும்னு நினைச்சேன். ஆனா அவராலையும் எதுவும் பண்ண முடியல. அப்போ வேற யார் பண்ண முடியும்? டிஎம்சியால கூட பண்ண முடியாது. சோ டிஎம்சியால பண்ண முடியும். ஆனா அது அப்புறம் கோர்ட்டுக்கு போகுது. என்னை அடிக்கிறாங்க. நான் கோர்ட்டுக்கு போறேன். அப்புறம் அவங்க கிட்ட இவங்கள பண்ண விட மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க. இப்படித்தான் நடக்குது. உங்களுக்கு யார் பேச்சுல நம்பிக்கை இருக்கு? மோடிஜி பேச்சுல அதிகமா இல்ல மம்தா பேச்சுல அதிகமா? அது அந்த மாதிரி பேச்செல்லாம் இல்ல. ஏன் இல்ல? ரெண்டும் சமம். இரண்டும் சமம். இரண்டும் சமம். ஏன்னா அப்படி சொல்கிறீர்கள்? மோடிஜி தொழிற்சாலை வரும் என்று சொல்கிறார், மம்தாவும் தொழிற்சாலை வரும் என்று சொல்கிறார். மம்தா சொன்னது பழிவாங்கல் இல்ல, மாற்றம் தான். அப்ப என்ன மாற்றம்? இதுதான் மாற்றம். பிரயோஜனம் இல்லை. 26,000 பேருக்கு வேலை போச்சு. போலீஸ்ல வேலை இல்ல, டாக்டர்களுக்கு வேலை இல்ல, கல்வியில வேலை இல்ல. அப்ப என்ன இருக்கு? அப்புறம் மோடிஜி அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லியிருக்காரு, அப்ப அவர் வரணும், அதையும் கொடுக்கணும் இல்லையா? இப்போ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகும்? இவங்க எடுத்துக்கோன்னு சொல்றாங்க, ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனவே சிங்கூரில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கண்ணோட்டம் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுடையது. மேலும் தொழில்துறை தொடர்பான இந்த முழு விவாதத்தை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான். நான் இங்குள்ள அரசு கல்லூரியில் இருக்கிறேன். உள்ளே சென்று இந்த முழு பிரச்சனை பற்றியும் அவர்கள் என்ன உணர்கிறார்கள் என்பது குறித்து சில மாணவர்களிடம் பேச முயற்சி செய்ய போகிறேன். நாங்க இன்னைக்கு படிக்கிறோம், ஆனா கடைசியில எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு நிச்சயமற்ற தன்மை எங்க தலைக்கு மேல எப்பவும் சுத்திட்டு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு இங்க ஒரு தொழிற்சாலை இருந்திருந்தா, அல்லது மேற்கு வங்கம் முழுவதும் சில தொழிற்சாலைகள் இருந்திருந்தா, எங்களுடைய வேலை வாழ்க்கையில இங்க படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற கொஞ்சமாவது பாதுகாப்போ அல்லது உறுதியோ இருந்திருக்கும். அது இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மையா இருக்கு. ஆமா, எங்க கிட்ட நிறைய கல்வி வசதிகள் இருக்கு, கல்வியில நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனா கல்விக்கு அப்புறம் வர்ற கட்டத்தை நம்ம கெரியர்னு சொல்றோம். நாங்க எல்லாரும் கெரியரை மையமா வச்சு படிக்கத்தான் விரும்புறோம். ஆனா அதுல வெற்றி அடையிறது ரொம்ப முக்கியம். அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பக்கம் பிரதமர் அவர்கள் இருக்கிறார், அவரும் சிங்கூருக்கு வந்திருந்தாரு. டிஎம்சி காரணமா தான் இங்க தொழிற்சாலை வரலன்னு அவர் சொன்னார். தொழிற்சாலை வரும், ஆனா நாங்க விவசாயிகள் மேலையும் கவனம் செலுத்துவோம்னு டிஎம்சி சொல்லுது. நீங்க தனிப்பட்ட முறையில யாருடைய பேச்சை அதிகமா மதிக்கிறீங்க? எனக்கு அரசியலே சுத்தமா பிடிக்காது. அதனால அரசியலை நான் முழுசா ஓரமா வச்சுட்டு சொல்றேன். ஆமா, தொழிற்சாலை இருந்தா நல்லா இருந்திருக்கும். இது என்னோடது மட்டும் இல்ல, எங்களை மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பையன் பொண்ணுங்களோட மனசுல இருக்கிற விஷயம். இங்க ஒரு தொழிற்சாலை இருந்திருந்தா, டாடா வந்திருந்தா, ஒருவேளை எங்களை மாதிரி நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலை வாய்ப்பை மையமா வச்சு ஒருவேளை இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கும். அது ஏதோ ஒரு காரணத்தினால நடக்காம போயிடுச்சு. ஆமாம், நம்ம எதுக்காக படிக்கிறோம்? கடைசியாக ஒரு வேலைக்காகத்தான். இப்போ நம்ம மாநிலத்தில் பார்த்தோம்னா தொழிற்சாலைகளோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது.
அண்ட் அந்த இடத்துல நாங்கள் இந்த தொழில்துறையை விட்டுட்டு வேற எந்த துறையில் வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்க வேண்டியிருக்கு, அல்லது பல நேரங்களில் நாங்கள் எங்கள் பாடப்பிரிவை விட்டுட்டு வேற, அதாவது ரயில்வே, எஸ்20 போன்ற அரசு பணிகளுக்கு மாற வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம மாநிலத்தில் தொழிற்சாலைகள் இருந்திருந்தா, போதுமான அளவில் அதிகபட்ச தொழிற்சாலைகள் இருந்திருந்தா, நாங்கள் எங்கள் துறையிலேயே உதாரணத்துக்கு ஒரு இரசாயன துண்டு தொழிற்சாலை இருந்திருந்தா வேதியியல் மாணவர்களான நாங்கள் அங்கே விண்ணப்பிச்சிருக்கலாம். எங்களோட வேதியியல் பாடப்பிரிவிலேயே முன்னேறி போயிருக்கலாம். அந்த பாடப்பிரிவில் நானே முன்னேறி இருக்கலாம். உங்க கணக்குப்படி இப்போ இருக்கிற மக்களுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க இளைஞர் வாக்காளராகவும் இருப்பீங்க. உங்களை பொறுத்தவரை பிஜேபி சொல்வதிலும் டிஎம்சி சொல்வதிலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாரை சரி என்று கருதுகிறீர்கள், அல்லது யார் மீது உங்கள் ஓட்டு உள்ளது? அரசியல் பக்கத்திலிருந்து தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்புகிறேன். இங்கே நாம் ஒரு நாட்டின் பார்வையில் பார்த்தால் ஒரு தொழிற்சாலையை நிறுவுவது ஒரு மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பும் கூட. அதனுடன் ஒரு தொழிற்சாலையை நிறுவுவது ஒரு மாநில அரசாங்கத்தின் பொறுப்பும் கூட. இங்கே இருவருமே சம பொறுப்புடன் இந்த தொழிற்சாலை விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சுமார் 20 ஆண்டுகளாக சிங்கூர் வங்காள அரசியலின் இதயத் துடிப்பாக இருந்து வருகிறது. பலர் சொல்வது போல இது விவசாயி மற்றும் நிலத்தின் சக்திக்கு ஒரு சான்றாகும். ஆனால் வங்காளத்தில் நாம் மற்றொரு எலெக்ஷனை நெருங்கும் போது தொழிற்சாலை குறித்தும் அதிகம் பேசப்படும். மேலும் கவனிக்க வேண்டிய விஷயம் மக்கள் யாரை நம்புகிறார்கள் அப்படின்பது தான்.